ஏன் அவர் என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணல, கயல் குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லி ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அதான் என்ன பண்ணாருன்னு கேக்குறேன். அந்த மீனாட்சி கிட்ட கயலை கூட்டிட்டு போய் அவ தங்கச்சி ஆனந்தியோட படிப்புக்கு டைம் வேற கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த மீனாட்சியும் சரின்னு சொல்லி இப்ப அந்த 2 குடும்பமும் சம்பந்தம் பண்ணிக்க போறாங்க. படிப்பு முக்கியம்ன்றதுனால இந்த சம்பந்தமே வேண்டான்னு கயல் குடும்பத்தோட ஆளுங்க சொல்லிடுவாங்களோன்னு நான் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது ஒண்ணு கூட நடக்கலம்மா. இந்த பக்கம் மீனாட்சியும் கல்யாணத்துக்கு டைம் எல்லாம் கொடுக்க முடியாது, உடனே கல்யாணத்தை பண்ணலன்னா இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லுன்னு பார்த்தேன். அதுவும் நடக்கல. நான் நினைச்சதுக்கு மாறா எல்லாமே தலைகீழாவே நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு நல்லதாவே நடக்குது. அதுதான் என் வயிறு எரியறதுக்கு காரணம். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணா வேலைக்காகாது. இன்னும் நம்ம பண்ண வேண்டிய வேலைகள்லாம் அதிகமா இருக்கு. உங்களுக்கு என்ன, இப்ப மீனாட்சி குடும்பத்தோட கயல் குடும்பம் சம்பந்தம் பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன், நீங்க ஃப்ரீயா விடுங்க. ஏதாவது ஒரு நல்ல ஐடியா யோசிச்சு சொல்ல. அந்த கயல் குடும்பத்தை வச்சு செய்யற மாதிரி ஏதாவது பண்ணணும். நெக்லஸ் பிரச்சனையில அந்த கயல் நடிச்சால அவளுக்கு திருப்பி பதிலடி கொடுக்காம நான் விட மாட்டேன். என்னம்மா யோசிக்கிற? ஏதாவது ஐடியா கிடைச்சதா? ஐடியாலாம் ஒண்ணும் கிடைக்கல, ஆனா வேற ஒண்ணு தோணுது. என்ன? இல்ல, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறத ஆதிரையோ கயலோ பார்த்தா அவங்க உஷாராயிடுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, கயல் குடும்பத்துக்கூடயே இருங்க, நான் அந்த பக்கம் இருக்கேன். ஏதாவது ஐடியா கிடைச்சதுன்னா சொல்லுங்க, எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நானும் சொல்றேன். நம்ம வச்சு செய்யலாம். ஓகே, டன். வரேன். நான் வெக்கத்தை விட்டு என் தெய்வீக காதல உங்ககிட்ட சொல்லிட்டு எழுது. இதுக்கப்புறம் போனா போகுதுன்னு என்ன உன் வீட்டு பிள்ளையா நினைச்சு, இல்ல உன் வீட்டு அண்ணாச்சியா நினைச்சு மன்னிச்சு விடுறதா உன்ன மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு எல்லாம் அழகு எழுது. நிறுத்துங்க. ஒரு கேடுகட்ட கன்றாவியான கதையை சொல்லிட்டு பெரிய தெய்வீக காதல்னு சீன் போடுறீங்க. உங்க வயசுக்கு இதெல்லாம் தேவையா? தேவையில்லதா. ஆனா அம்சா என்கிட்ட வந்து உங்க டிராவல்ஸ் நான் வச்சுக்கிறேன், என்ன நீங்க வச்சுக்கன்னு சொன்னா அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எழுது. அதனால நானும் ஒத்துக்கிட்டேன். நீங்க ஏன் இவ்வளோ கேவலமா இருப்பேன்னு எதிர்பார்க்கல. இல்ல 50லும் ஆசை வரும்னு ஒரு பாட்டு இருக்காது, நீ கேட்கலையா எழுது? எனக்கு கொஞ்சம் லேட்டா வந்துருச்சு, அவ்வளவுதான். நீ என்ன மன்னிச்சிட்டு எழுது, அது போதும் எனக்கு. யோ, யாரு மன்னிச்சா? இப்பவே நான் போறேன். போய் உங்க ஒண்ணு விட்டு தங்கச்சி மீனாட்சி மாத்திக்கிட்ட உங்க யோகிதை என்னன்னு நான் சொல்றேன். அவங்க வந்து ஒண்ணு விடுவாங்க, அப்ப தெரியும். எழுது. தப்பி தவறி கூட உன் அண்ணாச்சியோட மான மரியாதை கௌரவத்தை எல்லாம் கெடுத்துறாத எழுது. நான் உனக்கு ஒரு காலத்துல ஓனரா இருந்தல்ல, அத மனசுல வச்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிரு எழுது. அதெல்லாம் முடியாது. நான் இப்பவே போய் இந்த விஷயத்த சொல்றேன். வேணா எழுது, விடுங்கன்னு சொல்றேன்ல. அட என்ன விடுங்க. போய் எழுது, போ. போய் என் தங்கச்சி கிட்ட சொல்லு. ஆனா நீங்க எல்லாம் என்ன திரும்பி பார்க்க வரும்போது நான் உயிரோட இருக்க மாட்டேன் எழுது. போ போ, போய் சொல்லு, போ. என்ன என்னையே பிளாக்மெயில் பண்றீங்களா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எழுது. நான் நிஜமா தான் சொல்றேன். இந்த விஷயம் கடுகளவு வெளியே தெரிஞ்சாலும் அண்ணாச்சிய உயிரோட பார்க்க முடியாது எழுது, பார்க்க முடியாது. அண்ணாச்சி, இதெல்லாம் நீங்க அந்த அம்சாவை தள்ளிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அப்ப நான் ரொமான்ஸ் மூட்ல இருந்த எழுது. அப்ப இது என் மனசுல எட்லியே. நான் என்ன பண்ணி தொலைப்பேன்? எங்க போனாரு? சுகர் ஏறிடுச்சா, பிபி ஏறிடுச்சான்னு தெரியலையே, இல்ல 2 சேர்ந்து ஏறிடுச்சான்னு தெரியலையே. யோ, கசட் ஐஸ்கிரீம் வருமா வராதா? எனக்கு 2ல 1 தெரிஞ்சா. தாயே, என் வாழ்க்கையே 2ல 1 ஆயிரம் போல் இருக்கு. இந்த லட்சணத்துல உனக்கு 2ல 1 தெரியணுமா? போமா உள்ள வர. ஆள பாரு. ஏயா, உன் வீட்டுக்காரன் உனக்கு என்னையா குறை வச்சாங்க? இதெல்லாம் உனக்கு அவசியமா? ஆளையும் மண்டையும் பாரு. ஆனந்தி போறாடா, வா போய் தூக்கலாம். டேய் இப்ப வேணாம், கூட உன்னொத்தி போறா பார். அதுக்காக அவளை எப்படி விட்டுலான்றியா? ஏதாவது பண்ணி ஆனந்தியை தூக்கிடலாம். வா வா.
என் மனசுல போட்டு குமரிட்டு இருக்கிற வேதனையை சொல்ல ஒரு நாள் போதாது எழில், ஒரு நாள் போதாது. எழுது, எங்க போற எழுது? அண்ணாச்சி, என் அண்ணாச்சி, சோக கதையை நீ ஒரு கேட்டுட்டு நிமிஷம் போற அண்ணாச்சி. எழுது. எழுது, நான் சொல்றதை கேளு யோ, எழுது. சொல்ல கேளு, நான் நான் உன்னை வான்னு போக விட சொல்றேன்ல. மாட்டேன். நான் உன்னை யோ, போக ஒரு விட மாட்டேன் நிமிஷம். எழுது. நான் உன்னை இடியா. போகவே விட மாட்டேன். தம்பி சீக்கிரம் போய் அந்த கேக் ஓகே எடுத்துட்டு சார். வாங்க போங்க. மீனாட்சி, மீனாட்சி, இந்த வந்துட்டேன் வா மீனாட்சி. ஓ, வந்துட்டேன். எல்லாம் ரெடி ஆயிருச்சு, வாங்க, வாங்க. கேக் வந்துரும். வா தம்பி. ராமச்சந்திரா மீனாட்சியை யாரோ உங்க சொந்தக்காரங்க தேடி இருந்தாங்க. போய் பாத்துட்டு வா மீனாட்சி போ. தர்மலிங்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மீனாட்சி. கூட வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்கல்ல? எல்லாரும் சரி, ரொம்ப சாப்பிட்டாங்க. சந்தோஷம். ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட். உட்காருங்க. உட்காரேன். நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? ரூம்ல கம்ஃபர்ட்டபிளா இருக்கா? மாட்டேங்குது. ஏய், ஆதிரி, இன்னொரு ஞாபகம் இருக்கா? கையல் ஐயாவோட வீட்டு கல்யாணத்துல போட்டோ எடுத்தோமே. ஆமா ஆமா இன்னும் கையல் வச்சிருக்கேன். இன்னும் வச்சிருக்கீங்களா? இது பாருங்க, பாருங்களேன். பாருங்களேன், அங்க கொஞ்சம் பாருங்க. நல்லா உங்க இருக்குல்ல? phone கொஞ்சம் நல்லா கொடுங்க. இருக்குங்க. ஆமா. நான் தான் சேம் தான். நீ பாத்தீங்களா? நான் அப்புறம் படிச்சுக்கிறேன். எழுத வேண்டியது இன்னும் ஏதாவது இருக்கா? நீ வா. ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே same dress. ஏய், ஆமா. இங்க பாருங்களேன். இங்க பாருங்க, பிரபு. ஆமால. அதுல சரியா பாத்துட்டீங்களா? ஐயோ அம்மா, என்னடா? அங்க பாரு. ஓ, வா. இல்ல இல்ல ஆனந்தி, எப்படி தெரியும்? ஆனந்தி, என்ன எக்ஸாம் படிச்சிட்டு ஆமா, இருக்கியா? மேடம். கையலிங்க வா. பார்த்து ஒருத்தர் மறந்தோம். காத்து குளிர் காத்து பூத்து என்ன கூத்து திருநாத்துல நடக்கிற காத்துல பூத்தது பாட்டுத்தான். கௌஷிக் வேற ஆனந்தி பக்கத்துல வந்து நிக்கிறான். ஆனந்திக்கு இந்த மேரேஜ் விஷயம் தெரிஞ்சா இப்பவே பெரிய பிரச்சனை பண்ணிடுவாளே. அப்படி எதுவும் நடந்துராம கவனமா பாத்துக்கணும். தர்மலிங்கா, ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குல்ல? ஆமா ஆமா, சூப்பரா இருக்கு. என் கண்ணே பற்றும் போல் இருக்கு.